வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சை பயிறு எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், காரத்துக்கு 4 பச்சை மிளகாய். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்தாச்சு. இப்போது கல்லை சூடு பண்ணி நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க மேலே. தோசை நல்லா வெந்ததும் 2 சைடு திருப்பி போட்டு எடுக்கலாம். இப்போது வெந்திருக்கும். இப்போது நம்ம தோசையை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே போலவே இன்னொரு தோசை ஊற்றலாம். நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இந்த மாதிரி மெலிசாக ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஊற்றினதும் மேலே உள்ளதை இந்த மாதிரி தோசை திருப்பி வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.